Hi hello friends, welcome back to your Gilbert Times. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறேன்ல, சாரி ஃபார் தட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், நான் பெண்டிங் வச்சுருக்க வீடியோ எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஸோ அந்த வகையில் பெண்டிங்கில் இருக்கிற ஒரு வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் நம்ம கேப்டன் அமெரிக்கா வெர்சஸ் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேங்க. ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி அப்லோட் பண்ணேன். பட் அந்த வீடியோ அன்ஃபார்ச்சுனேட்லி டெலீட் ஆயிடுச்சு. ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காப்பிரைட்டோ கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கோ கிடையாது. அந்த வீடியோவில் நான் ஒரு தப்பு பண்ணியிருப்பேன். அதை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஃபீல் பண்ணியிருந்தீங்க. எனக்கும் ஒரு கில்ட்டி ஃபீல் இருந்தது. அதனால் அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன். நிறைய பேர் கேப்டன் அமெரிக்கா வெர்சஸ் ஸ்பைடர்மேன் திரும்பவும் ரீக்ரியேட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம கேப்டன் அமெரிக்கா வெர்சஸ் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ரீக்ரியேஷன் வீடியோ தான். ஆல்ரெடி அவங்கள பற்றி நம்ம பார்த்துட்டோம். அவங்கள யார் வின்னு அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். பட் அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. அந்த மிஸ்டேக்கை கிளியர் பண்ணிவிட்டு திரும்பவும் இந்த இடத்துல அவங்களோட பவர்ஸை கம்பேர் பண்ண போகிறோம். அவங்களோட காமிக்ஸ் ரெஃபரன்ஸை கம்பேர் பண்ண போகிறோம். ஃபைனலாக யார் அப்படிங்கிறத இங்கே நம்ம கன்க்ளூஷனாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேப்டன் அமெரிக்கா பற்றி பார்த்துருவோமா. ஸ்டீவ் ராஜர்ஸ், அதாவது இந்த கேப்டன் அமெரிக்கா யார் அப்படிங்கிறது உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் ஆக்சுவலாக ஒரு அவெஞ்சர். உண்மையாக சொல்லணும்னா அவர் தான் ஃபர்ஸ்ட் அவெஞ்சர் அப்படின்னு கூட சொல்லலாம். சூப்பர் சோல்ஜர் சீரம் கொடுக்கப்பட்டு அவருடைய பிசிக்கல் பாடி அண்ட் பிசிக்கல் ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே என்ஹான்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த சீரம் மூலமாக கேப்டன் அமெரிக்காவோட சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கட்டும், ஸ்பீடாக இருக்கட்டும், டியூரபிலிட்டி, ஹீலிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ் ஆகிருக்கும். அப்படி சூப்பர் பவர் இருக்குலாம் நம்மளால் சொல்லிட முடியாது. சூப்பர் பவர் எதுவும் கிடையாது. பட் அவருடைய பவர்ஸ் எல்லாமே பீக் ஹியூமன் லெவலுக்கு மாறி இருக்கும். ஸோ இந்த சூப்பர் சோல்ஜர் சீரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸோட பாடியை ஆர்டிஃபிஷியலாக என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம். அவருடைய பவர்ஸ், அதாவது ஒரு நார்மல் ஹியூமன் அப்படிங்கிற லெவலில் இருந்து அவரை பீக் லெவல் ஹியூமன் அப்படிங்கிற லெவலுக்கு அப்கிரேட் பண்ணியிருக்கோம். இது பெர்மனன்ட் தான். பட் ஸ்டில் கேப்டன் அமெரிக்கா ஒரு ஹியூமன் தாங்க. அவர் ஹியூமன் அப்படின்னு தான் கிளாசிஃபை பண்ணுறாங்க. சூப்பர் ஹியூமன் அப்படின்னு எங்கேயுமே சொல்ல மாட்டாங்க. அட் த சேம் டைம் கேப்டன் அமெரிக்கா ஒரு ஹியூமனாக இருந்தாலும் ஒரு ஒலிம்பிக் லெவல் அத்லெட்டை விட சுப்பீரியராக இருப்பார் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்ஃபேக்ட் நம்ம நிக் ஃபியூரியே பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்காவோட பவர் லெவல் 8 அப்படிங்கிற மாதிரி கிளாசிஃபை பண்ணியிருப்பாரு. அண்ட் சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேப்டன் அமெரிக்காவோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் இந்த இடத்துல ஆக்சுவலாக பீக் ஹியூமன் லெவலுக்கு போயிருக்கும். அதாவது ஒரு சாதாரண மனுஷனால் 100 கிலோ தான் தூக்க முடியுது அப்படின்னா பீக் ஹியூமன் லெவலில் இருக்கிற மனுஷனால் 300 கிலோ தூக்க முடியும். ஸோ அந்த பீக் ஹியூமன் லெவலுக்கு நம்ம கேப்டன் அமெரிக்கா வந்துருவார். ஸோ கிட்டத்தட்ட 800 LBS, அதாவது 363 கிலோகிராம் இவரால் தூக்க முடியும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணார்னா கிட்டத்தட்ட 500 கிலோ கூட தூக்குவார். உண்மையை சொல்லணும்னா கேப்டன் அமெரிக்காவால் 1 டன் வரைக்கும் லிஃப்ட் பண்ண முடியும். அவருடைய வில் பவர் அவர் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு பீக் லெவலில் அவரால் 1 டன் வரைக்கும் லிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சூப்பர் ஹியூமன் ஸ்பீட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேப்டன் அமெரிக்கா ஆக்சுவலாக ஒரு ஹியூமன் அத்லெட்டுக்கு ஈக்குவலாக, அப்படி இல்லைனா அந்த ஹியூமன் அத்லெட்டை விட அதிகமாக கூட வேகமாக இருப்பார். கிட்டத்தட்ட 48 கிலோமீட்டர் வேகத்தில் நம்ம கேப்டன் அமெரிக்காவால் ஓட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது பீக் ஹியூமன் லெவல் தான். அண்ட் சூப்பர் ஹியூமன் ரெஃப்ளெக்ஸஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற நார்மல் ஹியூமனோட நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஸ்டீவ் ராஜர்ஸ் 10 டைம்ஸ் ஃபாஸ்டர் ரியாக்ஷன் கொடுக்குற ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓப்பனாக சொல்லணும் அப்படின்னா இந்த கன் ஃபயர்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் டாட்ஜ் பண்ணுற அளவுக்கு கேப்டன் அமெரிக்காவோட ரிஃப்ளெக்ஸஸ் சூப்பராக இருக்கும். அண்ட் சூப்பர் ஹியூமன் டியூரபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சேம் டியூரபிலிட்டியும் ஒரு பீக் ஹியூமன் லெவலில் தான் இருக்கும். ஒரு நார்மல் ஹியூமனுக்கு ஏற்படுற இன்ஜுரிஸ் நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கு ஏற்படாது. அதுலேருந்து ரொம்ப ஈஸியாக அவரால் சர்வை பண்ணவும் முடியும். இதெல்லாம் இல்லாமல் சூப்பர் ஹியூமன் ஸ்டாமினா, சூப்பர் ஹியூமன் எஜிலிட்டி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கு ஹியூமன் பீக் லெவலில் தான் இருக்கும். எதுவுமே சூப்பர் ஹியூமன் லெவல் கிடையாது. எல்லாமே ஹியூமன் பீக் லெவலில் தான் இருக்கும். அண்ட் நிறைய பேருக்கு கேப்டன் அமெரிக்காவோட ஹீலிங் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கு. ஆக்சுவலாக நார்மல் ஹியூமனோட கம்பேர் பண்ணும்போது இந்த இடத்துல ஸ்டீவ் ராஜர்ஸோட ஹீலிங் நல்லா தான் இருக்கும். அதுக்காக இதை நீங்கள் சூப்பர் பவர் அப்படின்னு கன்சிடர் பண்ணக்கூடாது. இதுவும் ஹியூமன் பீக் லெவலில் தான் இருக்குது. பீக் லெவலை தாண்டினா தான் சூப்பர் ஹியூமன். மற்றபடி பீக் லெவலில் இருக்கிற வரைக்கும் நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் ஒரு ஹியூமன் தான். இதெல்லாம் தாண்டி இந்த ஃபாரின் பாடி, பேத்தஜன்ஸ், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஹை லெவல் இம்யூனிட்டி நம்ம ஸ்டீவ் ராஜர்ஸ் கிட்ட இருக்கு. ரொம்ப சிம்பிளாக சொல்லட்டுமா, இப்போ நமக்கு ஒரு அடிப்படுது, ஒரு இன்ஜுரி ஏற்படுது அப்படின்னா அது ஹீல் ஆக 4 நாள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். கேப்டன் அமெரிக்காவுக்கு 1 நாள் ஆகும். இதுதான் கேப்டன் அமெரிக்காவுக்கும் ஒரு நார்மல் ஹியூமனுக்கும் இருக்கிற வித்தியாசம். நார்மல் ஹியூமனை விட கொஞ்சம் அடிஷ்னலாக என்ஹான்ஸ்டாக இருக்கும் எல்லாமே. ஸோ கேப்டன் அமெரிக்காவோட இந்த என்ஹான்ஸ்டு ஹீலிங் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லிட முடியாது, ரொம்ப மொக்க அப்படின்னு சொல்லிட முடியாது, பேலன்ஸ்டாக இருக்கும். இதெல்லாம் இல்லாமல் நம்ம கேப்டன் அமெரிக்கா கிட்ட என்ஹான்ஸ்டு மென்டல் ப்ராசஸும் இருக்குது, கூடவே என்ஹான்ஸ்டு லாங்கவிட்டியும் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா
நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கு ஹியூமன் பீக் லெவலில் தான் இருக்கும். ஒரு நார்மல் ஹியூமனை விட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பீக் லெவலில் இருப்பார். ஸோ பவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஆக்சுவலாக இதெல்லாம் நீங்கள் பவர்ஸ்னு எடுத்துக்கக்கூடாது, இதெல்லாம் நீங்கள் எபிலிட்டிஸில் தான் நீங்கள் எடுத்துக்கணும். பட் இதை நீங்கள் வந்து கம்பேரிசன் எடுக்கும்போது நீங்கள் பவர்ஸோட டேபில் தான் வச்சுக்கணும். ஸோ பவர்ஸ் இவ்வளோ தான். இப்போ நம்ம எபிலிட்டிஸ்குள்ளே போயிடுவோம். கேப்டன் அமெரிக்கா கிட்ட எக்கச்சக்கமான எபிலிட்டிஸ் இருக்குங்க. இங்கே ஃபைட்னு வரும்போது நம்ம எடுக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? மாஸ்டர் டாக்டிஷியன். எஸ், நீங்கள் வந்து கேப்டன் அமெரிக்கா கிட்ட ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு வந்து ஃபைட் பண்ணிட முடியாது. எர்த்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் டாக்டிஷியன் அப்படின்னா அது கேப்டன் அமெரிக்கா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுவும் எஸ்பெஷலி இன் பேட்டில் ஃபீல்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த MMA அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மிக்சர் மார்ஷியல் ஆர்ட்ஸ், அதில் கை தேர்ந்தவர், அட்வான்ஸ்டு ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கு தெரியும். ஹேண்ட் டு ஹேண்டில் ஹைலி ஸ்கில்டு ஃபைட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க கேப்டன் அமெரிக்காவை. நீங்கள் ஹேண்ட் டு ஹேண்டில் நின்று இவர்கிட்ட ஃபைட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம், ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ஏண்டா இவங்க கூட ஹேண்ட் டு ஹேண்ட் போனோம் அப்படின்னு யோசிக்க வச்சிருவாரு. பாக்ஸிங், ஜூடோ, டிஃபெண்டோ, கிக் பாக்ஸிங், ஜூஜுட்சு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாமே இவருக்கு தெரியும். ஃபைட்னு வரும்போது கேப்டன் அமெரிக்கா நிறைய டாக்டிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுவார். அதில் முக்கியமான ஒன்று, அந்த ப்ரெஷர் பாயிண்ட்ஸை தெரிஞ்சு அடிப்பார். அதுதான் வந்து நம்ம கேப்டன் அமெரிக்காவோட ஒரு ஹைலைட்டான விஷயம். சிம்பிளாக சொல்லட்டுமா, எர்த்லேயே நம்ம கேப்டன் அமெரிக்கா தான் ஒரு ஃபைனஸ்ட் மார்ஷியல் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்டிமேட் ஹியூமன் காம்படன்ட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. பிகாஸ் நம்ம கேப்டன் அமெரிக்காவோட ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் அப்படி இருக்கும். வுல்வரின், டெட்பூல், டாஸ்க் மாஸ்டர் இந்த மாதிரியான சூப்பர் ஹியூமன்ஸையே கதற விட்டுருக்காரு கேப்டன் அமெரிக்கா ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்டில். கேப்டன் அமெரிக்கா கிட்ட சூப்பர் பவரே இல்லைன்னு நான் சொல்லியிருப்பேன்ல. ஆக்சுவலாக யாருக்கிட்டையும் இல்லாத ஒரு சூப்பர் பவர் கேப்டன் அமெரிக்கா கிட்ட இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வில் பவர். அவர்கிட்ட இருக்கிற வில் பவர் தான் அவருடைய சூப்பர் பவர் அப்படின்னு காமிக்ஸில் சொல்லுவாங்க. வேற லெவலில் இருக்கும். அந்த வில் பவரை வச்சு அவரால் நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். இதெல்லாம் இல்லாமல் நம்ம கேப்டன் அமெரிக்கா ஒரு எக்ஸ்பர்ட் மார்க்ஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹேக்கர், ஸ்வாட்ஸ்மேன், இப்படி நிறைய விஷயங்கள், நிறைய எபிலிட்டிஸ் நம்ம கேப்டன் அமெரிக்கா கிட்ட இருக்கு. ஸோ பவர்ஸ் அண்ட் எபிலிட்டிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவ்வளோ தான். ஒரு ஃபைட்டுக்கு நம்ம கேப்டன் அமெரிக்கா கிட்ட இருந்து நம்ம என்ன எதிர்பார்க்கலாமோ அதெல்லாம் இப்போ நம்ம கவர் பண்ணிட்டோம். அடுத்து இப்போ நம்ம ஸ்பைடர்மேன் கிட்ட போயிடுவோம். பீட்டர் பார்க்கர், அதாவது ஸ்பைடர்மேன், இவர் யாரு அப்படிங்கிறதும் உங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் கேப்டன் அமெரிக்காவை பேஸ் பண்ணியும் லைவ் ஆக்ஷன் மூவி வந்துருச்சு. அண்ட் நம்ம பீட்டர் பார்க்கரை பேஸ் பண்ணியும் லைவ் ஆக்ஷன் மூவி வந்துருச்சு. இன்ஃபேக்ட் நம்ம கேப்டன் அமெரிக்காவை விட நிறைய மூவிஸ் ஸ்பைடர்மேனுக்கு வந்துருச்சு. ஸோ ஸ்பைடர்மேனை பற்றி அதிகமாக நான் பேச வேண்டிய அவசியம் இருக்காது. பீட்டர் பார்க்கர் ஒரு ஸ்டூடெண்ட்டாக, ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருக்கும்போது ஒரு ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா அவரை கடிச்சிரும். இதனால் பாதிக்கப்பட்டு நம்ம பீட்டர் பார்க்கருக்கு ஸ்பைடர் சம்மந்தப்பட்ட ஒரு சில எபிலிட்டிஸ், ஒரு சில பவர்ஸ் கிடைக்கும். அதனால தான் நம்ம பீட்டர் பார்க்கரை ஸ்பைடர்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரேடியோ ஆக்டிவ் ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நம்ம பீட்டர் பார்க்கருக்கு எக்கச்சக்கமான விஷயங்களை கொடுத்துருக்கோம். நம்ம பீட்டர் பார்க்கருடைய பிசியாலஜியே மாற்றி விட்டுறோம். ஒரு ஹியூமன் பிசியாலஜியில் இருந்த நம்ம பீட்டர் பார்க்கர் ஸ்பைடர் பிசியாலஜிக்கு கம்ப்ளீட்டாக மாறிடுவார். சேம் நம்ம கேப்டன் அமெரிக்கா மாதிரியே தான். கேப்டன் அமெரிக்காவுக்கு சீரம் கொடுத்து அவருடைய பவர்ஸ் எல்லாத்தையுமே, நார்மல் பவர்ஸ் எல்லாத்தையுமே என்ஹான்ஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல ஒரு ஸ்பைடர் கடிச்சு நம்ம பீட்டர் பார்க்கரோட பவர்ஸ் எல்லாமே என்ஹான்ஸ் ஆகிருக்கும். லைக் அவருடைய ஸ்ட்ரென்த்து, ஸ்பீடு, ரிஃப்ளெக்ஸஸ், முக்கியமாக நம்ம பீட்டர் பார்க்கருடைய சென்சஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஒரு ஸ்பைடர் கிடைச்சதால என்ஹான்ஸ் ஆயிருக்கும். இப்போ சூப்பர் ஹியூமன் ஸ்ட்ரென்த்னு எடுத்துக்கோங்க. நம்ம கேப்டன் அமெரிக்காவோட கம்பேர் பண்ணும்போது ஸ்பைடர்மேன் 100 டைம்ஸ் ஸ்ட்ராங்கர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம கேப்டன் அமெரிக்காவோட ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 500 kgs அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். அவர் ரொம்ப புஷ் பண்ணார், ஒரு ஹை லெவலுக்கு புஷ் பண்ணாருன்னா 1 ton வரைக்கும் லிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்கல்ல. பட் நம்ம ஸ்பைடர்மேன் நினச்சா 10 tons அவரால் லிஃப்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய பீக் லெவல் இன்னும் கூட அதிகமாக லிஃப்ட் பண்ணுவார், அது நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். இந்த 10 tons 1 tonக்கு எங்கேயோ இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஸ்பைடர்மேன் நீங்கள் கேப்டன் அமெரிக்காவோட கம்பேர் பண்ணிங்கன்னா இந்த விஷயத்தில் பயங்கர சுப்பீரியராக இருப்பார். அண்ட் சூப்பர் ஹியூமன் ஸ்பீட் எடுத்துக்கோங்க. எக்ஸாக்டாக நம்ம ஸ்பைடர்மேனோட ஸ்பீடை பற்றி இங்கே மென்ஷன் பண்ணலை. பட் கேப்டன் அமெரிக்காவோட கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கேயும் நம்ம ஸ்பைடர்மேன் தான் பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் லெவலில் இருப்பார். இவருடைய ஸ்பீடு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கண்களால் அவ்வளோ சீக்கிரத்தில் ஸ்பைடர்மேனோட மூவ்ஸை வந்து கரெக்டாக வந்து நம்ம ட்ராக் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஸ்பைடர்மேன் ஃபாஸ்ட்டாக இருப்பார். கண்டிப்பாக கேப்டன் அமெரிக்காவோட கம்பேர் பண்ணும்போது பல மடங்கு ஃபாஸ்ட். இதெல்லாம் இல்லாமல் நம்ம ஸ்பைடர்மேனோட சூப்பர் ஹியூமன் எஜிலிட்டி, சூப்பர் ஹியூமன் ரிஃப்ளெக்ஸஸ் எல்லாம் தாறுமாறாக இருக்கும். கேப்டன் அமெரிக்காவோட கம்பேர் பண்ணும்போது சுப்பீரியர் லெவலில் இருக்கும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், சூப்பர் ஹியூமன் ஸ்டாமினா.
ஸ்டாமினா. இப்போ நம்ம ஸ்பைடர்மேனோட மசில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு அடிஷ்னலாக ஒரு ஸ்டாமினாவை எடுத்து கொடுக்கும். எஸ், இந்த இடத்துலையும் நம்ம கேப்டன் அமெரிக்காவை விட அதிகமாக தான் இருக்கு. அண்ட் சூப்பர் ஹியூமன் டியூரபிலிட்டி எடுத்துக்கோங்க, இங்கேயும் கேப்டன் அமெரிக்காவை விட ஸ்பைடர்மேன் அதிகமாக தான் இருக்காரு. கேப்டன் அமெரிக்காவே பார்த்தீங்கன்னா நார்மல் ஹியூமனுக்கு ஏற்படுற இன்ஜுரிஸ்லாம் வந்து சர்வை பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா நார்மல் ஹியூமனுக்கு எது வந்து உயிரையே எடுக்குமோ அப்பேற்பட்ட இன்ஜுரிஸே வந்து ஸ்பைடர்மேனுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். எஸ், இவர்கிட்டயும் ஹீலிங் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். பட் ஸ்டில் கேப்டன் அமெரிக்காவோட கம்பேர் பண்ணிங்கன்னா டியூரபிலிட்டி கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். மனுஷனால் தாக்கு பிடிக்க முடியாத அட்டாக்ஸ்லாம் ஸ்பைடர்மேன் ஈஸியாக தாக்கு பிடிச்சிருக்காரு, சர்வை பண்ணியிருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஹல்க்கு கூட ஒரு தடவை ஃபைட் நடக்கும்போது ஹல்கோட ப்ளோஸை ரொம்ப ஈஸியாக சர்வை பண்ணியிருக்காரு, தாக்கு பிடிச்சிருக்காரு. அப்போ ஸ்பைடர்மேனோட டியூரபிலிட்டி எப்படி இருக்கும்னு நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. ஹீலிங் கூட பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்காவோட அதிகமாக தான் இருக்கும். ஆனால் வேற லெவலில் இருக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஸ்பைடர்மேனோட ஹீலிங் கண்டிப்பாக கேப்டன் அமெரிக்காவை விட அதிகம் தான், பட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். நாட் ஓன்லி ஹீலிங், ரீஜெனரேஷன் கூட பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனுக்கு சூப்பராக இருக்கும். ரீஜெனரேஷன் கேப்டனுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். இந்த இடத்துல நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ஹீலிங்கும் நல்லாயிருக்கும், ரீஜெனரேஷனும் சூப்பராக இருக்கும். அண்ட் முக்கியமான ஒரு பார்ட் சூப்பர் ஹியூமன் சென்சஸ். நம்ம கேப்டன் அமெரிக்காவோட சூப்பர் ஹியூமன் சென்சஸ் நல்லா தான் இருந்தது, ஆவரேஜாக இருக்கும். ஒரு நார்மல் ஹியூமனால் எதெல்லாம் கேட்க முடியுமோ, எதெல்லாம் பார்க்க முடியுமோ, எதெல்லாம் உணர முடியுமோ அது எல்லாத்தையுமே பீக் லெவலில் நம்ம கேப்டன் அமெரிக்காவில் உணர முடியும். அதே மாதிரி நம்ம ஸ்பைடர்மேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்சஸ் தாறுமாறாக இருக்கும். சென்சஸில் நீங்கள் கேப்டன் அமெரிக்காவோட ஸ்பைடர்மேனை கம்பேர் பண்ணவே கூடாது. ஒரு ஆபத்து வருது அப்படின்னா அதை முன்னாடியே நம்ம ஸ்பைடர்மேனால் சென்ஸ் பண்ண முடியும். அந்த சென்சஸை வச்சு தான் ஸ்பைடர்மேன் நிறைய இடத்துல சர்வே பண்ணியிருக்காரு, மல்டிபிள் வில்லன்ஸை டிஃபீட் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்பைடர் சென்ஸை வச்சு நம்ம ஸ்பைடர்மேன் ஆபத்தை மட்டும் முன்னாடியே தெரிஞ்சிக்க மாட்டார். இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதை கூட நம்ம ஸ்பைடர்மேனால் ட்ராக் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஸ்பைடர்மேன் கிட்ட இன்னொரு முக்கியமான பவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வால் கிராலிங். கண்டிப்பாக வால் கிராலிங் நீங்கள் பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க. எல்லா படத்துலையும் இந்த பவரை ஸ்பைடர்மேன் யூஸ் பண்ணியிருப்பார். வால் கிராலிங் கூட பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேனுக்கு ஒன் ஆஃப் த மெயின் பவர் அப்படின்னு நான் சொல்லுவேன். எபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் அமெரிக்கா கிட்ட ஒரு வில் பவர் இருக்குது, அதுதான் கேப்டன் அமெரிக்காவோட முக்கியமான சூப்பர் பவர் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன்ல, அதே மாதிரி ஸ்பைடர்மேன் கிட்டேயும் இருக்குது. ஸ்பைடர்மேன் கிட்டேயும் ஒரு வில் பவர் இருக்குது. அந்த வில் பவரை வச்சு ஸ்பைடர்மேன் நிறைய வில்லன்ஸை டிஃபீட் பண்ணியிருக்காரு. இதெல்லாம் தாண்டி ஸ்பைடர்மேன் ஒரு ஹை லெவல் இன்டெலெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரலாகவே நம்ம பீட்டர் பார்க்கர் கிட்ட இந்த டேலண்ட் இருக்கு. எஸ், நம்ம கேப்டன் அமெரிக்கா மாதிரியே ஸ்பைடர்மேனும் மிக்சடு மார்ஷியல் ஆர்ட்ஸில் கை தேர்ந்தவர் தான். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய கிரைமில் ஃபைட் பண்ணியிருக்காருல, சிட்டிக்குள்ளே நடக்கிற கிரைம் எல்லாம் வந்து இவர் தடுப்பார், காப்பாற்றுவார்ல, அந்த கிரைம்லலாம் ஃபைட் பண்ணி அவருடைய ஃபைட்டிங் ஸ்கில்ஸை வந்து அவர் டெவலப் பண்ணியிருப்பார். உண்மையை சொல்லணும்னா இந்த ஒரு விஷயத்தில் தான் ஸ்பைடர்மேன் கேப்டன் அமெரிக்காவோட கம்மியாக இருப்பார். கேப்டன் அமெரிக்கா இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸில் வேற லெவலில் இருப்பார். அவர்கிட்ட ஹேண்ட் டு ஹேண்டில் நின்று ஃபைட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஈவன் ஸ்பைடர்மேனே அவர் கூட ஹேண்ட் டு ஹேண்ட் நின்று ஃபைட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த ஒரு இடத்துல தான் நம்ம ஸ்பைடர்மேன் பார்த்தீங்கன்னா கேப்டன் அமெரிக்காவை விட கொஞ்சம் கம்மியாக இருப்பார். மற்றபடி மற்ற எல்லா இடத்துலையுமே கேப்டன் அமெரிக்காவோட கம்பேர் பண்ணும்போது ஸ்பைடர்மேன் கிட்ட எல்லாமே சுப்பீரியர் லெவலில் இருக்கும். அதையே நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்டில் மட்டும் கேப்டன் அமெரிக்காவோட நாலேஜ் கம்மியாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடத்துல ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்டை சொல்லி கொடுத்ததே நம்ம கேப்டன் அமெரிக்கா தான். நம்ம ஸ்பைடர்மேனுக்கு எப்படி ஹேண்ட் டு ஹேண்டில் ஃபைட் பண்ணுறது அப்படிங்கிற ட்ரைனிங் கொடுத்ததே நம்ம கேப்டன் அமெரிக்கா தான். அப்போ யார் சுப்பீரியர் லெவலில் இருப்பாங்க? கேப்டன் அமெரிக்கா தானே. ஸோ வீக்னஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கேப்டன் அமெரிக்கா கிட்ட நோட்டபிள் வீக்னஸ் எதுவும் கிடையாது. உண்மையை சொல்லணும்னா ஒரு சாதாரண மனுஷனுக்கு என்னெல்லாம் வீக்னஸோ அதெல்லாம் அவருக்கும் வீக்னஸ். ஒரு சாதாரண மனுஷனை நீங்கள் கத்தி வச்சு குத்தினா செத்துருவான்ல, அதே மாதிரி தான் கேப்டன் அமெரிக்காவும் கத்தி வச்சு குத்துனீங்கன்னா செத்துருவார். அண்ட் கன் எடுத்து ஷூட் பண்ணிங்கன்னா சாதாரண மனுஷன் செத்துருவான்ல, அதே மாதிரி தான் நம்ம கேப்டன் அமெரிக்காவையும் கன் எடுத்து ஷூட் பண்ணிங்கன்னா செத்துருவார். ஸோ ஒரு நார்மல் ஹியூமனுக்கு என்னெல்லாம் வீக்னஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம கேப்டன் அமெரிக்கா கிட்ட இருக்கு. ஆனால் நார்மல் ஹியூமனை விட கொஞ்சம் வில் பவர் அதிகம் அண்ட் ஒரு சில பவர்ஸ் பார்த்தீங்கன்னா என்ஹான்ஸ்டாக இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி கேப்டன் அமெரிக்காவுக்கு ஹியூமன் கிட்ட இருக்கிற சேம் வீக்னஸ் இருக்கு. ஆனால் நம்ம ஸ்பைடர்மேன் கிட்ட பார்த்தீங்கன்னா நோட்டபிள் வீக்னஸ் எக்கச்சக்கமாக இருக்கு. அதில் முக்கியமான பவர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைடர் சென்ஸ் டிஸ்ரப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு முக்கியமான வீக்னஸ். இது இல்லாமல் எத்தில் குளோரைடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீக்னஸ் இருக்கு. அந்த எத்தில் குளோரைடை வச்சு நிறைய தடவை நம்ம ஸ்பைடர்மேனை வந்து நாக் அவுட் பண்ணியிருக்காங்க. அண்ட் மெமரி லாஸ் கூட நம்ம ஸ்பைடர்மேனுக்கு ஒரு முக்கியமான வீக்னஸாக இருக்கு. ஸோ நம்ம ஸ்பைடர்மேன் கிட்ட நோட்டபிள் வீக்னஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அண்ட் ஃபைட்னு வரும்போது நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கு கேப்டனோட வைப்ரேனியம் ஷீல்டு ஒரு முக்கியமான வெப்பனாக இருக்கும். அதை வச்சு நிறைய விஷயங்கள் அவரால் பண்ண முடியும். அண்ட் அவர்கிட்ட இருக்கிற யூட்டிலிட்டி பெல்ட்லேயே நிறைய விஷயங்கள் வச்சிருப்பாரு. அண்ட் சேம் நம்ம ஸ்பைடர்மேனும் பார்த்தீங்கன்னா ஃபைட்னு வரும்போது அவருடைய வெப் ஷூட்டர்ஸ் அவருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்பைடர்மேனோட
ஸ்பைடர்மேனோட சூட் அண்ட் ஸ்பைடர்மேன் கிட்டேயும் ஒரு யூட்டிலிட்டி பெல்ட் இருக்கும். இது எல்லாமே அவங்களுக்கு ஃபைட்னு வரும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காமிக்ஸ்லையும் நம்ம கேப்டன் அமெரிக்காவும் ஸ்பைடர்மேனும் ஃபைட் பண்ணியிருக்காங்க. பட் இன்டென்ஸ் லெவலில் ஃபைட் பண்ணது கிடையாது. ஜஸ்ட் ஒரு சின்ன ஈவெண்ட்டில் தெரியாமல் அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஃபைட் பண்ண மாதிரிலாம் நிறைய சீன்ஸ் நடந்திருக்கு. அதில் ஒரு ஈவெண்ட்டில் கேப்டன் அமெரிக்காவே ஸ்பைடர்மேனை பார்த்து நீ என்னை விட ஸ்ட்ராங்கு தான், நீ என்னை விட பவர்ஃபுல் தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. உண்மையாதாங்க. இப்போ MCU அதாவது நம்ம மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸில் சிவில் வார் மூவியில் நம்ம கேப்டன் ஸ்பைடர்மேனை டிஃபீட் பண்ணுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸ்பைடர்மேன் கேப்டன் அமெரிக்காவை தடுக்க வருவார். பட் நம்ம கேப்டன் அமெரிக்கா ஸ்பைடர்மேனை ஒரு ட்ராப்பில் மாட்டி விட்டு போயிடுவார். சின்ன பையன் நம்மக்கிட்ட வந்து சண்டை போடுறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்ராப்பில் மாட்டி விட்டு போயிடுவார். லிட்ரலாக அந்த இடத்துல அப்போதைக்கு அந்த ரவுண்டு என்னமோ நம்ம கேப்டன் அமெரிக்கா ஸ்பைடர்மேனை டிஃபீட் பண்ண மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பட் காமிக்ஸில் உண்மையாகவே சொல்லணும்னா ஸ்பைடர்மேனுக்கு கேப்டன் அமெரிக்கா ஒரு ஆப்பனண்ட்டே கிடையாது, ஒரு டஃப்பான ஆப்பனண்ட்டே கிடையாது. உண்மையை சொல்லணும்னா ஸ்பைடர்மேன் கிட்ட கேப்டன் அமெரிக்காவால் கொஞ்ச நேரத்துக்கு மேலே நிற்கவே முடியாது. ரொம்ப ஈஸியாக ஸ்பைடர்மேன் கேப்டன் அமெரிக்காவை டிஃபீட் பண்ணிடுவார். கேப்டன் அமெரிக்காவோட கம்பேர் பண்ணிங்கன்னா ஸ்பைடர்மேன் பயங்கர பவர்ஃபுல் ப்ளஸ் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இதை வந்து நம்ம கேப்டன் அமெரிக்காவே காமிக்ஸில் ஒத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ கன்க்ளூஷன் இதுதான். கேப்டன் அமெரிக்கா வர்சஸ் ஸ்பைடர்மேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே கிளியர் வின்னர் நம்ம ஸ்பைடர்மேன் தான். ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்டை மட்டுமே வச்சு நம்ம கேப்டன் அமெரிக்காவால் ஸ்பைடர்மேனை ஜெயிக்க முடியாது. ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட் கூட எடுத்துக்கோங்களேன், கண்டிப்பாக கேப்டன் அமெரிக்கா ஸ்பைடர்மேனுக்கு டஃப் கொடுப்பாரு. ஆனால் அந்த இடத்துல ஸ்டாமினான்னு ஒரு பார்ட் வரும்போது ரொம்ப நேரம் ஃபைட் பண்ணுறது நம்ம ஸ்பைடர்மேனாக தான் இருக்கும். ஸோ அந்த சூப்பர் ஹியூமன் ஸ்டாமினாவை பேஸ் பண்ணி அந்த இடத்துலையும் நம்ம ஸ்பைடர்மேன் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இந்த தப்பு தாங்க நான் லாஸ்ட் டைம் பண்ணியிருந்தேன். 4 வருஷத்துக்கு முன்னாடி இதே வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். அப்போ நான் பண்ண தப்பு என்னென்னா ஹேண்ட் டு ஹேண்ட் ஃபைட்டில் கேப்டன் அமெரிக்கா தான் வந்து சுப்பீரியராக இருக்கார், அதனால் கேப்டன் அமெரிக்கா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு கன்க்ளூஷனை கொடுத்துருப்பேன். நிறைய பேருக்கு இதில் உடன்பாடு இல்லை. நிறைய பேர் என்னை கேட்டிருந்தாங்க. எனக்கும் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம தப்பாக தான் சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு கில்ட்டினஸ் இருந்துக்கிட்டே இருந்தது. ஸோ அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் அந்த வீடியோவை திரும்ப ரீக்ரியேஷன் பண்ணுங்கள், உண்மையான வின்னர் யார் அப்படிங்கிறத சொல்லுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு இன்றைக்கி டைம் கிடச்சிது, அதனால் இந்த வீடியோவை இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோவோட கன்க்ளூஷன் கேப்டன் அமெரிக்கா வர்சஸ் ஸ்பைடர்மேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிளியர் வின்னர் 90% கிளியர் வின்னர் நம்ம ஸ்பைடர்மேன் தான். மேபி அந்த 10% நம்ம கேப்டன் அமெரிக்காவுக்கு போகலாம். பிகாஸ் அவர்கிட்ட ஹேண்ட் டு ஹேண்ட் திறமைகள் இருக்குது. அதை வச்சு வேணால் ஒரு ரவுண்டு ஜெயிக்கலாமே தவிர அடுத்த 9 ரவுண்டும் கண்டிப்பாக நம்ம ஸ்பைடர்மேன் தான் ஜெயிப்பார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நான் ரொம்ப நாளாக ஒரு வீடியோ கேட்டுட்டு இருக்கேன் ப்ரோ, அந்த வீடியோ நீங்கள் இன்னும் அப்லோட் பண்ணல ப்ரோ அப்படின்னா அந்த வீடியோ என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக பெண்டிங்கில் இருக்க எல்லா வீடியோவும் நான் அப்லோட் பண்ணாமல் விட மாட்டேன். தேங்க்யூ காய்ஸ், ஹாவ் அ குட் டே.